மகா கணபதே நமக. இப்போ சந்திரனுக்கு பிரீதி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திரன்னா யார், அவரால் என்ன நன்மைகள் உண்டாகுங்கிறத பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பிரீதியில் நாட்டம் வரும். அவர் எதுக்குரியவர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் பிரீதியை நீங்கள் ஒரு இதுவாக தீர்மானமாக பண்ண முடியும். ஸ்தலம் குறைச்சி தான் இருந்தாலும் நான் இப்போ சந்திரன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சந்திரன் மனோகாரகன், மனசுக்கு காரகன். முதல்ல நம்மளுடைய மனசுக்கு நல்லதோ கெட்டதோ ஏற்படுறதுக்கு முதல்ல அடிப்படை காரணம் மனோகாரகன் நல்லா இருந்தால் மனசு இந்த தீமைகளை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும். நல்லதிலேயே நாட்டம் வரும், நல்லதே சிந்திக்க தோணும், நல்லதையே எடுத்து கொடுக்க தோணும், அடுத்த ஆளுக்கு சொல்கிறதும் நல்லதே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். இது மனோகாரகன். அடுத்தது அவர் யாருன்னா மாத்திருக்காரகன். மாத்திருன்னா தாயார். அவர் சரீரக்காரகன். சூரியன் ஆத்மாவுக்கு காரகன், உயிருக்கு காரகன், இவர் சரீரத்துக்கு காரகன். இந்த தாய்க்கும் இந்த சரீரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கறது தகப்பனார். ஆனால் அதை தாங்கி வளர்த்து, கருவில் வளர்த்து, அதுக்கு ஒரு சரீரம் கொடுத்து வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது தாய். அதனாலேயும் சரீரக்காரகன், அந்த தாய்க்கும் மாத்திருக்காரகன் ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய சம்மந்தம் இருக்குது. சரீரம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் இதுக்கு மாத்திரம் இல்லை, முகப்பொலிவுக்கு காரகன். முகப்பொலிவு நிறைய பேர் பார்த்த உடனே அப்படியே இன்னொரு தடவை பார்க்கணுன்னு தோணும். ஒருத்தரை பார்த்தோம்னா அது இது முகத்தை திருப்பிக்கிட்டு அந்த பக்கம் போகும். இதெல்லாம் மனசினால் ஏற்படக்கூடியது. அது நமக்கு இந்த பொலிவு தர்றது முகத்துக்கு சந்திரன். இது மாத்திரம் இல்லை, சந்திரனுக்கு 16 கலைகள் உண்டு. அந்த 16 கலைகளையும் பௌர்ணமி அன்னைக்கு அவன் செலுத்துவான், வெளிப்படும். அதனால தான் சந்திர பிரீதி பண்ணும்போது வெறுமனே கோயிலில் போய் கும்பிட்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இரவில் 9 மணிக்கு மேலே கட்டட குவியல்களில் இருந்து வெளியில் வந்துடுமா சந்திரன். அப்போ நம்ம கிட்டத்தட்ட கீழேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ நமக்கு முடிகிற இடத்துல கொஞ்சம் பார்க்கக்கூடிய வசதி 9லேருந்து 10க்குள்ளே வந்துடும். அதை நம்ம பார்த்து அதுக்கு ஒரு பிரீதியாக சோமன்னு பேர் சந்திரனுக்கு. அதனால தான் சுவாமிக்கு சோமாஸ்கந்தமூர்த்தி தலையில் அணிஞ்சிருக்கிறதுனால அந்த சந்திரனுடைய பூர்ண கலைகள் 16 கலைகளும் வெளிப்படக்கூடிய காலம் அந்த பௌர்ணமி. சோம்யாயை நமக அப்படின்னு சந்திரனை பார்த்து சோமமண்டல மத்தியஸ்தா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அது சந்திர பிரீதி உண்டாகும். நீங்கள் எங்கேயும் வெளியில் அலைய வேணாம். இதெல்லாம் பிரத்யட்ச ஸ்வரூபம், பிரத்யட்ச தெய்வம். சூரிய சுந்தரர்களை நம்ம அங்கே போய் தேடணுங்கிறதே கிடையாது. அவங்க தேடி நம்மக்கிட்ட வர்றாங்க. இதை பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய இது. அது அமிர்த கலைகள். அவன்